சீமானை பற்றி யாரெல்லாம் விமர்சிக்கிறார்களோ அல்லது பெரியாரை யாரெல்லாம் பாராட்டுகிறார்களோ அவர்கள் எல்லாம் தமிழர்களே இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு நாம் தமிழர் கட்சியினர் அல்லது சீமான் ஆதரவாளர்கள் வர தொடங்கி விட்டார்கள். நேற்று சன் நியூஸ் விவாதத்தில் அருள்மொழி அக்கா அவர்கள் வழக்கறிஞர் அவர்கள் அந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பெருஞ்சித்திரனார் அவர்கள் பெரியாரை பாராட்டியிருக்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது ஒருத்தர் சொல்றாரு, பெருஞ்சித்திரனாரே தமிழர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். இப்படி இவர்கள் தமிழரே இல்லை அப்படின்னு தெலுங்கர்கள் என்று முத்திரை குத்தியவர்களுடைய பட்டியல் மிக அதிகம். அப்படி முத்திரை குத்தப்பட்டவர்களில் ஒருவர் திராவிடர் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அன்பு தங்கை வழக்கறிஞர் திருமிகு மதிவதனி அவர்கள். அவரும் தொடர்ந்து பெரியார் குறித்து பேசி வரக்கூடியவர், இயங்கி வரக்கூடியவர், பெரியாரிய சிந்தனைகளை உலகம் முழுவதும் சென்று பரப்பி வரக்கூடியவர். சீமானினுடைய மனித விரோத போக்கை அவர் தொடர்ந்து அம்பலப்படுத்தி வரக்கூடியவர். அவரையும் இந்த மாதிரி தெலுங்கர் அப்படின்லாம் முத்திர குத்தி இருக்கிறாங்க. இன்றைக்கு அவர் நம்மோடு இருக்கிறார். அவருடைய கருத்துக்களை நாம் கேட்டறிவோம். வணக்கம் சொல்லி பண்ணிக்கலாம். வணக்கம். இப்ப தொடர்ச்சியா உங்கள் மீதும் இந்த மாதிரியான தாக்குதல்கள் சமூக வலைதளங்களை வரதை நானும் பார்க்க முடிஞ்சிருக்கிறது. உங்களுக்கு ஒரு கிரேஸ் பீரியட் கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு மட்டும் அவங்கள்ட்ட ஒரு சின்ன கருணை பார்வை உண்டு. என்னன்னா உங்க பேர், அந்த பேருக்காக தான் உன்னை விட்டு வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. மதிவதனி என்ற பெயருக்காக. ஏன்னா அது அவருடைய மேதகினுடைய இல்லத்தரசனுடைய பெயர், இணையருடைய பெயர் அப்படிங்கிறதுனால உன்னை விட்டு வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. அந்த மாதிரி தருணத்துல எப்படி உணர்ந்துருக்கிறீங்க? உண்மையை சொல்லுங்க. நீங்க பாம்பேல என்னவா இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி உண்மையை சொல்லுங்க. நீங்க தமிழரா தெலுங்கரா அப்படிங்கிற மாதிரி கேள்வி வச்சா உங்களுடைய பதில் என்ன? அவங்க இன்னுமே அவங்க லேப் டெஸ்ட் எடுக்காதது எனக்கு தெரிஞ்சு 2 பேரா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒண்ணு திருவள்ளுவர், இன்னொன்னு அவங்க அண்ணனுக்கே அவங்க இன்னும் லேப் டெஸ்ட் எடுக்கல. அது 2ஐயும் எடுத்துட்டாங்கன்னா நம்ம முடிச்சிடலாம். ஏன் அப்படின்னா எனக்கு உண்மையாகவே முதல்ல அவங்க அந்த மாதிரி பதிவு போட்டப்ப கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்தது, சிரிப்பும் வந்தது. 2வது எனக்கு மட்டும் பேர் வச்சா பரவாயில்ல, என்னோட அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு எல்லாருக்கும் பேர் வச்சு அதுவும் பின்னாடி என்னன்னு கேட்டா ஒரு லூ சேர்த்துட்டாலே அவங்க தெலுங்குன்ற அளவுக்கு தான் அவர்களுடைய அறிவு இருந்தது. கடந்து போயிட்டோம். ஆனா எப்போ எனக்கு ஷாக் ஆச்சுன்னா, நேத்து நீங்க சொன்ன மாதிரி சன் நியூஸ் விவாதத்துல அம்மா வழக்கறிஞர் அருள்மொழி அவர்கள்ட்ட பெருஞ்சித்திரனாரை கூச்சமே இல்லாம அவர் தெலுங்கர் அப்படின்னு சொல்ல முடியுதுன்னா, இப்ப நம்ம எல்லாம் ஏமாத்துறோன்ற ஒரு கேள்வி இருக்கு. அந்த விவாதத்துலதான் எனக்கு தெரியும் அருள்மொழி அம்மாவையும் தெலுங்கர் அப்படின்னு சொல்லி ஒரு கார்டு போட்டிருக்காங்க. அப்ப அதனால இவங்க யாருக்கு இன்னும் கார்டு போடலன்றதே நமக்கு தெரியல. இது சிரிச்சு நம்ம கடந்து போறதை விட இது ஒரு ஜனநாயக நாட்டுல மிக ஆபத்தான போக்கு. ஏன் ஆபத்தான போக்குன்னு கேட்டீங்கன்னா, சர்வாதிகாரத்தினுடைய பாசிசத்தினுடைய ஒரு கூறு அப்படின்றதே ஒருத்தவங்களை அடையாளப்படுத்துகிற போதே அவங்க இப்படிதான் அடையாளப்படுத்தி அல்லது இவங்க எல்லாருமே நமக்கு எதிரின்னு அடையாளப்படுத்துறதுன்றது RSS சித்தாந்தம். அந்த வழியில் வந்தவர்கள் இன்னைக்கும் நீங்க போய் பாத்தீங்கன்னா, நம்ம ஏதாவது பேசணும்னா ஹெச் ராஜாவோ அல்லது பிஜேபியில இருக்கக்கூடிய RSSல இருக்கவங்க என்ன நமக்கு முத்திரை கொடுத்துருவாங்கன்னா, நீ ஒரு ஆன்டி இந்தியன், நீ இந்திய தேசியத்துக்கு எதிரானவர்கள் அப்படின்னு எப்படி நம்மள ஒரு டேக்லைன் கொடுத்து அடுத்து நம்ம பேசுற எல்லாமே இந்திய மக்களுக்கு எதிரானதுன்ற மாதிரி கட்டமைப்பை ஏற்படுத்துவாங்களோ, அதே மாதிரி நீ தமிழரே இல்லைன்னு சொல்லிட்டா தமிழருக்காக நீ எதுவுமே பேச முடியாதுன்ற கருத்தாயிடுது. இப்ப என்கிட்ட அந்த பிரச்சனை வந்தப்ப நிறைய பேர் கேட்டாங்க, நாங்க உங்களை இன்டர்வியூ எடுக்கிறோம், நீங்க தமிழர் தான் அப்படின்றத நீங்க சொல்லுங்க, உங்களோட ப்ரூஃப் எல்லாம் கூட நம்ம காட்டலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப நான் சிரிச்சுட்டே ஒரே பதில் தான் சொன்னேன், நான் அடிப்படையில் பெரியாரிஸ்ட். ஒரு இனப்பற்று, மொழிப்பற்று, ஜாதிப்பற்று, மதப்பற்று அது எல்லாத்தையும் கடந்து மனித பற்று மட்டும்தான் எனக்கு இருக்குன்னு சொன்ன பெரியாருடைய வழியில் வந்தவர்கள். அப்ப நீங்க பெரியாரையே தெலுங்குன்றதோ இல்ல கன்னடர்னு சொல்றதோ அதுக்கே நாங்க பெருசா ரியாக்ஷன் கொடுத்து எங்க ஐயா தமிழர் தான் அப்படின்னு நிரூபிக்க முயற்சி எடுத்ததில்லை. ஏன்னு கேட்டா, இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படியோ அல்லது எந்த சட்டத்தின்படியோ ஒரு மண்ணில் பிறந்தவர்கள் மட்டும்தான் அல்லது அந்த மண்ணிற்குரியவர்கள் மட்டும்தான் அதற்கான விடுதலையை பேச வேண்டும் அப்படின்னு எங்கேயும் இல்லை. இப்ப நான் தமிழர்னு நிரூபிக்கிறேன், நிரூபித்த பிறகு வேற ஒரு டேக்லைனை தேடி தானே போவாங்க. அப்ப இவர்களுக்கு தேவை இவங்களை பேச விடக்கூடாதுன்றதானே தவிர என்னை அவங்க என்ன அடையாளப்படுத்துவதும் எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்ற இடத்துலதான் நம்ம அதை கடந்து போனோம். எப்ப அது நமக்கு ரொம்ப சிக்கலாகுதுன்னு கேட்டா, நேரடியாக அவரு திரு சீமான் அவர்கள் திமுகவினுடைய இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி அவர்களுடைய நீட் எதிர்ப்பு பிரச்சாரம் முதல்ல அந்த கையெழுத்து இயக்கம் தொடங்கினாங்க. அந்த நிகழ்வுல நானு, நீங்க, பிரின்ஸ் கஜேந்திர பாபு சார் எல்லாம் கூட கலந்துகிட்டோம். அந்த நிகழ்வுல நான் பேசின ஒரு வீடியோல ஆடு மாடு மேய்க்கெல்லாம் கூப்பிடுவாங்க, நான் பேரை கூட சொல்லல. ஏன்னா எங்களுடைய கழகத்தின் தலைவர் ஆசிரியர் எப்பவுமே சொல்றது, இப்படிப்பட்டவர்களுக்கு விளம்பரமே கொடுக்க கூடாது, இதை கண்டுக்க கூடாது, கத்தி கத்தி ஒரு நாள் அவங்களே ஓஞ்சிடுவாங்கன்ற மாதிரிதான் நாங்கள் வழி நடத்தப்பட்டிருக்கோம். அது இன்னைக்கு உண்மையா நடந்துகிட்டு இருக்கு. கத்தி கத்தி அவரே ஓயதான் போறாரு. அந்த அடிப்படையில் நான் இன்னைக்கு ஒரு பேரை கூட சொல்லாம
மாடு மேய்க்க யாராவது கூப்பிட்டாங்கன்னா அவங்க வீட்டுல 2 பிள்ளைங்க இருக்கு, ஒரு பிள்ளை இருக்கு, அவங்கள சொல்லிட்டு நீங்க உங்களுக்கு பிடித்த படிப்பை மருத்துவத்தை படிங்கன்னு சொன்னதுக்கு அடுத்த நாளே அவர் கூட்டத்துல பேசுறாரு, இப்படி எல்லாம் பேசுறாங்க, மாடு மேய்க்க சொன்னா போகாதீங்கன்றாங்க அப்படின்னு சொல்லி அவர் அந்த தரக்குறைவான வார்த்தை அந்த வார்த்தைகளை பயன்படுத்தினாரு. அதுக்கு அடுத்த நாளே என்ன பண்ணாங்கன்னு சொன்னா இவரு அவங்க கட்சியில இருக்கக்கூடிய அந்த தற்குறிகளில் முதன்மை இடத்துல இருக்கக்கூடிய ஒரு 2 பேரு அவங்களோட சேனல்ல வெளிப்படையா பேரை போட்டு பகிரங்க எச்சரிக்கை அது இதுன்னு போட்டாங்க. சரி என்னதான் போட்டிருக்காங்கன்னு பார்த்தா நீங்க சொன்ன மாதிரி மதிவதனி என்ற அந்நியார் பெயர் வைத்திருப்பதால் உன்னை விட்டு வைத்திருக்கிறோம் அப்படின்னாங்க. இது எல்லாமே நீங்க என்ன விட்டுருங்க, மதிவதனின்ற பொண்ணு அதெல்லாம் தாண்டி ஒருத்தவங்க உண்மையை பேசுறாங்க இல்ல பொய் பேசுறாங்க, உங்களுக்கு மாற்று கருத்தாவே இருக்கட்டுமே, அந்த மாற்று கருத்தை ஏற்றுக்கொள்வதற்கோ அல்லது அதை சுய பரிசோதனை செய்வதற்கோ எந்த வேளையிலும் நாங்க அதுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டோம்னு சொல்லக்கூடிய ஒருவரை தலைவராக சித்தரிப்பதுன்றது ஆபத்து. ஏன்னா தமிழ்நாடு எத்தனையோ தலைவர்களை பார்த்திருக்கு. இப்படி ஒரு மோசமான கீழ்த்தரமான, நான் இன்னும் கடுமையா சொல்றேன், அயோக்கியத்தனமான ஒருவரை தமிழ்நாட்டு அரசியலில் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லைன்னு தான் முன்னாடியில் இருக்கக்கூடிய மூத்த லீடர்ஸ் தலைவர்கள் எல்லாருமே சொல்றாங்க. அப்படி என்ன இவர்கிட்ட இருக்கிறது மோசமான குவாலிட்டினா, தன்னை போலவே தனக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாரையுமே ஒருத்தரை டார்கெட் பண்ணா 1 மாதத்திற்கு அவங்களதான் டார்கெட் பண்ணணும். இப்ப என்ன விமர்சிக்கிறாங்கன்னு சொன்னா நீங்க இன்னைக்கு போயிட்டு என்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல பார்த்தாலும் இந்த வீடியோக்கு கீழே இவங்க பேர் என்ன தெரியுமா, மதிவதனி கிடையாது, காந்தலட்சுமி, இவங்க தெலுங்கச்சி, இந்த பொம்பளைக்கு தான் வேலை அப்படின்னு அபியூசிவா பேசுறது, நான் யாரோடையாவது எங்களுடைய தலைவர்களோட எடுத்த படத்தை கேவலமா சித்தரிச்சு போடுறது. அப்ப இந்த மனநிலை இந்த போக்கு அப்படின்றது தமிழ்நாட்டு அரசியலுக்கு நேர் எதிரானது. நம்ம அப்ப தனிப்பட்ட மதிவதனியா, அருள்மொழி அம்மாவா, செந்தில் அண்ணாவான்றதே இங்க சிக்கல் கிடையாது. அந்த சித்தாந்தம் என்பதே இவர்கள் பேசக்கூடிய அடிப்படை என்பதே தமிழ்நாட்டு அரசியலுக்கும் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கும் தேவையில்லாதது, நேர் எதிரானதுன்ற பார்வையில தான் அதை நம்ம பாக்குறோம். இதை தாண்டிய திராவிட இயக்கத்துடைய பங்களிப்பு அப்படிங்கிறது என்னவா இருந்திருக்குது? அதாவது ஈழ போராட்டத்திலேயோ ஈழ விவகாரத்திலேயோ திராவிட இயக்கத்துடைய பங்களிப்பு என்னவாக இருந்திருக்கிறது? அதுல பலரும் உங்க அப்பாவினுடைய பங்களிப்பு எல்லாம் கூட இருந்திருப்பதாக அதே பின்னூட்டங்களில் பார்க்க முடிகிறது. அவர் ரொம்ப பயங்கரமா ஃபைட் பண்ணியிருக்கிறார் அப்படின்லாம் கூட நான் 2-3 பின்னூட்டங்களை பார்த்தேன். வழக்குகள் வாங்கி சிறைக்கெல்லாம் சென்றிருக்கிறார் உங்களுடைய தந்தையார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட பார்த்தேன். பல திராவிட இயக்க தலைவருடைய பங்களிப்பு இருந்திருக்குது. சோ அந்த வகையில உங்கள் தந்தையாரினுடைய பங்களிப்பும் அதுல இருக்குது. அதை தாண்டி உங்கள் மீதான விமர்சனங்கள் வருகிறது. இதில் திராவிட இயக்கத்துடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கறதையும் சொல்லுங்க. இந்த ஈழ போராட்டத்திலேயோ அல்லது ஈழத்தமிழர்களுடைய நலன் சார்ந்த விவகாரங்களிலேயோ உங்கள் தந்தையாருடைய பங்களிப்பு என்ன? இல்ல பொதுவாகவே நம்ம தனியா இவங்க அப்படின்லாம் இல்ல. நான் அதுக்கு ஏன் கேக்குறேன்னா, அப்படி பாடுபட்ட பலரையும் நீ துரோகி தெலுங்கு எல்லாம் குத்துறதுனால கேக்குறேன். ஏன்னா உங்கள் தந்தை பாடுபட்ட போது, பல திராவிட இயக்க பெரியவர்கள் பாடுபட்ட போது இவங்க எல்லாம் எங்க இருந்தாங்கன்னு தெரியல. அதற்காக கேட்கிறேன். அப்படி எல்லாருமே திமுக, கருப்பு சட்டை, இன்னும் சொல்ல போனா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா பெரியாரை தலைவர்களாக ஏற்றுக்கொண்ட எல்லாருமே விடுதலை புலிகளுக்கு ஆதரவா தான் இருந்தாங்க. நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றது ரொம்ப யோசிச்சுதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் பயன்படுத்துறேன். ஒரு காலகட்டத்தில் நான் ஸ்கூல்லயே எனக்கு அது நேர்ந்திருக்கு. இந்த பேரை சொல்றப்ப இந்த பேர் யாரோட பேருன்னு கேட்கிற நிறைய பொதுவாவே கேட்பாங்க. நம்ம ஏன் பேருன்னு கிடையாது, ஏதாவது ஒரு புதுசா ஒரு பேர் இருக்குன்னா கேட்பாங்க. இப்ப நம்ம சொல்றப்ப டக்குன்னு என்ன கேட்பாங்கன்னா, தீவிரவாதியோட வைஃப் பேரை வச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப தீவிரவாதியாக கட்டம் கட்டி அவங்க அப்படிதான் தடை செய்யப்பட்ட இயக்கம் அப்படின்னு ஒரு கருத்தை, அந்த கருத்துருவாக்கத்தை உருவாக்கினப்ப அது ஒட்டுமொத்தமா பிரேக் பண்ணி தமிழீழ தேசிய தலைவர் அவர்தான் உண்மையாகவே ஈழ மக்களுக்கு ஒரு தனி ஈழம் விடுதலை கிடைக்கணும்னா அதற்கு முழு முதலாக அவர்தான் காரணமா இருக்க முடியும்ன்ற கட்டமைப்பை தமிழ்நாட்டு மக்களுடைய மனதில் நிலைநிறுத்தியது திராவிடர் இயக்கமும் கருப்பு சட்டைக்காரர்களும் பெரியாரிஸ்டுகளும் தான். ஆனா எப்ப சிக்கல் வருதுன்னு கேட்டீங்கன்னா, தமிழீழத்திற்காக இங்க அவங்க இழந்தது அதிகம். நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில சொல்லணும்னு சொன்னா, எங்க அப்பா எவ்வளவு அக்ரஸிவா இருப்பாரு அப்படின்றதே புலிகளை பற்றி யாராவது தவறா பேசிட்டாங்கன்னா அவருடைய ஒட்டுமொத்தமான கோபத்தையும் பார்த்தவங்க நாங்க. அப்படியெல்லாம் இருந்த குடும்பங்களிலிருந்து வந்த எங்களை போன்றவர்கள், நான் என்னன்னு கிடையாது, தீக்கால நீங்க போய் கேளுங்க, எல்லார் வீட்லயும் ஒரு வரலாறு இருக்கும். இப்ப எங்க கிட்ட கேட்டா சொல்றதுக்கு அவ்வளவு செய்திகள் இருக்கும். நான் பல முறை மாணவர்கள் கிட்ட சொல்லியிருக்கேன், நீங்க சந்தேகப்படலாம், ஏன் தீகாக்காரவங்க அல்லது புலிகளுக்காக வேலை செய்தவர்கள், பாதுகாப்பாக இருந்தவர்கள், அவங்களுக்கு உதவி செஞ்ச எல்லாரும் அமைதியா இருக்காங்கன்னு சொன்னா அவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையுமே ரெக்கார்டு. அது ஒரு ஆவணம், டாக்குமெண்ட், அது எவிடன்ஸ், சாட்சி. ஆனால் சீமான் இன்னும் 10 வருஷம் பேசினாலும் சரி அது ஒண்ணு கூட சாட்சி கிடையாது.
அடிப்படையா ஒரு மனுஷங்களுக்கு டவுட் வரணும்ல. தடை செய்யப்பட்ட இயக்கம்னு சொல்றீங்க. அந்த இயக்கத்தோட தலைவரோட நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், ஆமக்கறி சாப்பிட்டேன், போர் ஆயுத பயிற்சி குடுத்தாரு. இவ்வளவும் சொல்றப்ப, உளவுத்துறை ஒரு முறை கூட, நீங்க ரொம்பலாம் வேணாம். ஒரு முறை கூட சீமான் என்ற நபர் மீதோ, அல்லது அங்க பேசக்கூடிய அந்த கட்சியை சார்ந்தவர்கள்ட்டயோ நடவடிக்கை எடுக்கலன்னா என்ன காரணம்? அதே வார்த்தையை பேசிய திராவிடர் இயக்கத்துக்காரர்கள் கைதாகி இருக்கிறார்கள். மிக மோசமான தண்டனைக்கு ஆட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அப்ப இவங்களை நோக்கி வரக்கூடிய இந்த சட்டமும் தண்டனையும் ஏன் சீமானை நோக்கி போகலன்னா, இந்த கடவுள் இல்லன்னு தெரிஞ்சது 2 பேர் தான் அப்படின்னு சொல்லி எங்க மேடைகள்ல பேசுவோம். ஐயா பெரியாரும் சொல்லியிருக்காரு. ஒண்ணு எங்களை போன்ற நாத்திகர்கள், இன்னொன்னு பார்ப்பனர்கள். ஏன்னா கடவுள் சிலைக்கிட்ட உட்கார்ந்துகிட்டு அத்தனை அட்டூழியம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கடவுள் இல்லன்னு தெரியும். அதே மாதிரி சீமானுக்கும் புலிகளுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லன்னு தெரிஞ்ச 2 பேரு. ஒண்ணு சீமான், இன்னொன்று உளவுத்துறை. அதனாலதான் நீ என்னத்தையோ பேசிட்டு போ. நீ பேசுறதெல்லாம் நகைச்சுவை, காமெடின்ற அர்த்தத்துல விட்டு வச்சிருக்காங்க. அப்ப இங்க உயிரை இழந்தவர்கள், உடைமை இழந்தவர்கள் அதிகம். அதுவும் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப உருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு கூட அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாம ஏதோ ஒரு இடத்தில் தலைமறைவாக இருந்தவர்களை எல்லாம் பற்றி நாங்க படிச்சிருக்கோம். நேர்ல அவங்க சொல்லி கேட்டிருக்கோம். அப்படியெல்லாம் இருந்தவர்களை இன்றைக்கு சுத்தமா ஒரு ஒண்ணுமே நீங்க பண்ணல. உங்களுக்கும் புலிகளுக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறாங்கல்ல. அது நமக்கு வருத்தத்தை தருகிறது. அதையெல்லாம் தாண்டி உண்மையாகவே உழைத்தவர்கள் பேச விட்டு வேடிக்கை பார்த்ததனுடைய காரணமாகவும் அவர் நிறைய பேசுறாரு. இன்னைக்கு எல்லாருமே அந்த தவறை ஒப்புக்கொண்டு இப்படி ஒண்ணு நடக்கவே இல்லைன்னு இன்னைக்கு பேசுறாங்க. ஆனால் அதனால் தமிழ்நாடு இழந்தது அதிகம். கலைஞருடைய ஆட்சிக்கு நேர் எதிராக யாரை நிறுத்தினாங்க அப்படின்னு சொன்னா ஈழத்தமிழர்களை நிறுத்தினாங்க. ஏன் கலைஞர் 2 முறை அவரோட ஆட்சியை ஈழத்தமிழர்களுக்காக தான் கவிழ்க்கப்பட்டதுன்ற உண்மை தெரிந்தவர்கள் இருந்தாங்கல்ல. அப்ப அந்த எதிர் பிரச்சாரத்திற்கு எல்லாருமே ஒரு வகையில் பேசாமல் விட்டதும் காரணமாக அமைந்திருக்கிறதுன்றத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இன்றைக்கு சூழலில் நம்ம அதை ஏன் வெளிப்படையா பேசுறோம்? நிறைய பேர் கேக்குறாங்க. ஏங்க அப்பயே சொல்லாம இன்னைக்கு வந்து ஒருத்தரா சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி. நான் அதுக்குதான் சொன்னேன். சட்ட ரீதியாக உண்மையாகவே உதவி செய்தவர்கள், உண்மையாகவே தொடர்பில் இருந்தவர்கள் பேசினால் அது சாட்சி. சீமான் போன்ற தற்குறிகள் பேசுவது என்பது நகைச்சுவை. அதனாலதான் அதெல்லாம் புறக்கணிக்கப்படுகிறது. இப்ப இதுல வந்து பெரியாரா பிரபாகரனாங்கிற ஒரு இடத்துக்கு அவர் தமிழ்நாடு அரசியல நகர்த்தி இருக்கிறார். அதாவது பெரியார் நேத்து ஈரோட்ல பேசின பொழுது சொல்கிறார், இது பெரியார் மண் இல்ல, பெரியாரே எங்களுக்கு மண்ணுதான் அப்படிங்கிறார். பெரிய எல்லாவற்றுக்கும் பெரியார் மண்ணா, உங்களுக்கு ஒரு பெரியார் தான் திராவிடத்திற்கு, தமிழ்நாட்டிற்கு ஏகப்பட்ட பெரியார், எல்லாருமே பெரியார் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாரு. பெரியாரை இவ்வளவு தூரம் குறிவைத்து பெரியாரை அவர் இகழ வேண்டிய, பெரியாரை நான் ஓய்க்காம விட மாட்டேன், பெரியாரை ஓய்த்து விட்டுதான் என்னுடைய வேலையே அப்படிங்கிற அளவுக்கு இடத்துக்கு வந்து விட்டார். என்ன ரீசன்? அதுக்கு அவர் சில 2-3 காரணங்களை சொல்றாரு. பெரியார் அப்படி சொல்லிட்டாரு, இப்படி சொல்லிட்டாரு, நிறைய அதுக்கெல்லாம் நீங்க எல்லாம் விளக்கம் கொடுத்துருக்கீங்க. காட்டுமர அண்டிமொழின்னு சொல்லிட்டாரு, திருக்குறளை பத்தி பேசினாரெல்லாம் சொல்லிட்டு பெரியாரினுடைய கருத்துக்களை சொல்லி வாக்கு கேட்க இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் தயாரா? ஏன்னா பெரியாரை நான் ஓய்க்காம விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வருகிறார் சீமான். இல்ல, பொதுவாகவே இப்ப தந்தை பெரியார் என்ற ஒரு தலைவர் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர் அல்ல. அவரை வந்து யாருனாலும் விமர்சிக்கலாம். ஏன்னா அவரே அவருடைய வாழ்க்கையில என்ன சொல்றாருன்னா, ராமசாமி கழுதை பேசுகிறது அப்படின்னு சொல்லி சுவரெழுத்து இருக்கு. அவர் பார்த்துட்டு மேடைக்கு போறப்ப என்ன சொல்றாருன்னா, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், இதை வரவேற்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா நீங்க என்ன திட்டுனாதான் என்னை புனிதப்படுத்த மாட்டீங்க, என்னை நோக்கி கேள்வி எழுப்புவீங்கன்றாரு. அதனால அப்படி இருக்கக்கூடிய ஒரு தலைவர் மீது விமர்சனம் வைப்பதில் தவறே கிடையாது. ஆனால் சீமான் வைப்பது என்பதோ, அங்க இருக்கக்கூடிய தற்கூரி கூட்டம் வைப்பது என்பதோ 100% விமர்சனம் அல்ல, வன்மம். ஏன் வன்மம்னு கேட்டீங்கன்னா, இவங்க எந்த தலைவரை கையில் எடுத்தாலுமே அந்த தலைவர்களை ஏதாவது ஒரு சிந்தனைக்குள்ள அடைச்சு இவங்க எங்க ஆளுன்னு சொல்லிடலாம். ஆனா இவர் பேசக்கூடிய எந்த பொய்களுக்குள்ளும் அடைக்க முடியாத ஒரு தலைவரா தந்தை பெரியார் இருக்காரு. 2வது, நீங்க நிறைய பேர் இன்னைக்கு அங்க இருக்கக்கூடியவங்க கிட்ட நான் ஒரு 3 கேள்வியை மட்டும் முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். பெரியாரை பற்றி அவர் விமர்சிக்கட்டும், திட்டட்டும், என்னனாலும் பண்ணட்டும், அதற்குரிய பலனை அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார், இனியும் அனுபவிப்பார். அதுக்குள்ள நான் போல. அங்க இருக்கக்கூடிய யாராவது தப்பி தவறி ஒரு அறிவாளியோ அல்லது ஒரு கொஞ்சம் பேருக்கு மூளை வேலை செய்யக்கூடியவர்கள், ஏன்னா மூளை வேலை செய்யக்கூடியவர்கள் தான் இன்னைக்கு கொத்து கொத்தா அந்த கூடாரத்துல இருந்து வெளியே வராங்க. இன்னைக்கும் அவருக்காக மூச்சு பிடிக்க பேசக்கூடிய இளைஞர்கள் அல்லது நடுநிலையில இருந்து என்ன நடக்குது சமூகத்துலன்னு பார்க்கக்கூடிய இளைஞர்களுக்கு அடிப்படையில் 3 கேள்விதான். முதல் கேள்வி, தமிழ் தேசியம் அப்படின்னு பேசிதான் அவர் கட்சி ஆரம்பிக்கிறார். அந்த தமிழ் தேசியத்துக்கும் அவர் எதை அடிப்படையா வைக்கிறாருன்னா, ஈழத்தமிழர்களுக்காக தான் இந்த கட்சின்ற அடிப்படையில தான் ஆரம்பிக்கிறார். அந்த ஈழத்தமிழர்களுக்காக சீமான் ஏதாவது ஒரு மேடையில் முழுவதுமாக நம்ம இவங்களுக்காக இதை செய்ய இருக்கிறோம்னு பேசியோ, போராட்டம் நடத்தியோ,
ஆர்ப்பாட்டம் நடத்தியோ, பிரஸ் மீட் கொடுத்தோ, அல்லது ஏதாவது ஒரு வகையில் ஈழத் தமிழர்களுக்காக சீமான் ஆற்றிய பங்களிப்பு என்னன்னு 2009ல கட்சி ஆரம்பிச்சாங்க. இத்தனை வருஷமா ஒருத்தர் கூட கேட்கலன்றது நமக்கு வியப்பா இருக்கு. கேட்டவங்க எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. அவருதான் பிரபாகரன் தமிழ்நாட்டு இளைஞர்கிட்டயே கொண்டு போய் சேர்த்தேங்கிறாரு. அவர் இல்லைன்னா இந்த 10 ஆண்டுகள்ல ஈழத்தை பத்தி இங்க யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. நான் தான் கொண்டு போய் சேர்த்தேன் அப்படிங்கிறாரு. இல்ல அந்த பொய் எவ்வளவு பெரிய வரலாற்று பொய் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப எனக்கு பெயர் மதிவதனி அப்படின்னா, வயித்துக்குள்ள இருக்கிற பெயர் அது பையனா இருந்தா பிரபாகரன், பொண்ணா இருந்தா மதிவதனின்னு என்னுடைய தந்தையார் முடிவு செய்றார். இது எனக்குன்னு கிடையாது. நீங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய திராவிடர் இயக்கத்துல குடும்பத்துல போய் பாத்தீங்கன்னா, யாழின்னு பேரோ அல்லது திலீபன்ற பேரோ, பிரபாகரன்ற பேரோ, குட்டிமணின்ற பேரோ இல்லாத வீடுகளே இருக்காது. குட்டிமணி முதல்ல அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியில இருக்க எத்தனை பேத்துக்கு அந்த குட்டிமணின்ற பேரு தெரியும்? இசைப்பிரியான்னு வச்சிருப்பாங்க. அப்ப இந்த பெயர்களை எல்லாம் தமிழ்நாட்டுல எப்படி கொண்டு போய் சேர்த்தாங்கன்னு கேட்டா, ஒரு நோட்டீஸ் அடிக்கிறாங்கன்னா மேல ஐயா படத்துக்கு பக்கத்துல பிரபாகரனுடைய படம் இருக்கும். மேடைகளில் பேசுகிற போது இவங்க என்ன பேசிட்டு முடிப்பாங்கன்னா, எங்களுடைய விருப்பம் எல்லாமே தமிழீழம், தனி ஈழம் அமைவதுதான். எனக்கு நிறைய வியப்பா இருக்கும். கூட்டம் வந்து வேற எதுக்கோ இருக்கும். ஆனா எல்லா கூட்டத்திலையும் டிஃபால்ட்டா என்ன முடிப்பாங்கன்னா, தமிழர்களின் தாகம் தமிழீழ தாயகம் தான் முடிப்பாங்க. அந்த வார்த்தைகளை எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இப்ப எனக்கு இன்னைக்கே இவ்வளவுதான் வயதுன்னு கேட்டா, ஈழப் போராட்டம் நடந்த போது நான் 9வது 10வது தான் படிச்சிட்டு இருந்திருப்பேன். இப்ப எங்களுக்கு எதன் ஊடாக இந்த உணர்வு வந்திருக்கும்? சீமான் வந்து சொல்லிதான் எங்களுக்கு பிரபாகரனை தெரியுமா? இன்றைக்கு இருக்கக்கூடிய வயதில் முதிர்ந்தவர்கள், அது ஆசிரியரா இருக்கட்டும், ஐயா சுபவியா இருக்கட்டும், அல்லது பெரியார் இயக்கங்களை சார்ந்து இதற்காக போராடியவர்கள் எல்லாம் அங்க பிரபாகரன் வந்து சென்னையில் உண்ணாவிரதம் நடத்துறப்ப அதை முடித்து வைத்தவர் ஆசிரியர் ஐயா. இங்க உண்டியல் குலுக்கி அவங்களுக்கு காசு சேகரிச்சு கொடுத்திருக்காங்க. ஆபத்தில் இருந்த போது அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த இடம் தமிழ்நாடு. சரி, இப்படி பிரபாகரன் நடத்திய உண்ணாவிரதத்தை ஆசிரியர் முடிச்சு வச்சிருக்காங்க. ஆமா, இங்க சென்னையில் அதற்கான படங்கள் இருக்கு. அது மார்பிங் படம் கிடையாது. ஒளிப்பதிவாளர்கள் வந்து இது பொய்ன்னு சொல்லக்கூடிய படங்கள் கிடையாது. நான் அதை அனுப்புறேன், வீடியோலயே நம்ம அதை போடலாம். இதை எதுக்காக நான் சொல்றேன்னு கேட்டா, இவ்வளவு செய்தோம் அப்படின்றத தாண்டி ஒருவேளை இவர் தான் வந்து பிரபாகரன் என்ற ஒரு பெயரையோ அல்லது ஒரு தலைவரையோ தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு அடையாளம் காட்டினார்னே வச்சுப்போம். என்னவாக அடையாளம் காட்டினாரு, எதுக்கு காட்டினாரு, எப்ப காட்டினார்? மாவீரன் பிரபாகரன் என்ற பெயரை உச்சரிப்பீங்க, எல்லா கூட்டத்திலையும் உச்சரிக்கிறீங்கல்ல. இதுவரை அவருடைய கொள்கையை என்னவாக நீங்க இளைஞர்கள்ட்ட சொல்லியிருக்கீங்க? அவர் அடிப்படையில் கடவுள் நம்பிக்கையற்றவர். அது சீமானுக்கு தெரியுமான்னு நமக்கு தெரியல. ஆனா நம்ம படித்த புத்தகங்கள் வாயிலாக அங்கிருந்து இங்க வந்து தங்கியிருந்த புலிகள் சொன்ன செய்திகள், பிரபாகரன் அவர்கள் கொடுத்த பேட்டி, இந்த அனைத்து அடிப்படையிலும் ஒரு நாத்திகர். நீங்க இங்க முப்பாட்டன் முருகன்றீங்களே, எப்படி? இயற்கையை மட்டும்தான் நான் மதிப்பேன்னு சொல்றாரு ஒருத்தரு. நீங்க இங்க போயிட்டு பார்ப்பனர்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு காது குத்துவேன், கல்யாணம் நடத்துவேன், முப்பாட்டன் முருகன்னு சொல்லுவேன்னா, அடிப்படையில் பிரபாகரனுக்கு நீங்கள் எதிரானவர், பிரபாகரனிய கொள்கைக்கு நீங்கள் எதிரானவர் வச்சுப்போம். 2வது, பெரியாரை பிரபாகரன் ஏற்றுக்கொண்டார். நீங்க பெரியாரை ஏத்துக்க மாட்டீங்க. 3வது முக்கியமானது, பிரபாகரன் என்பவர் அங்கு இருந்த அந்த படையை எப்படி தயார் பண்ணாருன்ற ஒரு வரலாறு இருக்கு. அந்த செய்திகளுக்குள்ள நம்ம டீப்பா போக வேண்டாம். ஆயுத பயிற்சி கொடுத்து கொண்டிருந்த நேரத்தில் மான்கறிய போயிட்டு வேட்டையாடிட்டு வா, என் தம்பிக்கு அதான் பிடிக்கும். பன்றிய போய் வேட்டையாடிட்டு வா, அதுவும் 5 கிலோன்னு எடை போட்டு கொண்டு வான்னு சொன்னா, அவர் உண்மையாகவே போர் நடத்திட்டு இருந்தாரா, இல்ல முனியாண்டி விலாஸ் நடத்தினாருன்னு இவர் சொல்ல வராரா? இல்ல வெளிப்படையா நான் கேட்கிறேன். அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவரை நோக்கி இந்த கேள்வி எழுப்பியிருக்க வேண்டுமா இல்லையா? அப்ப ஒருவேளை பிரபாகரன் என்ற பெயரையே நீங்க தான் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தீங்க நான் வச்சுக்கிட்டா கூட, அது பொய், அது ஆதாரமற்றதெல்லாம் 2வது. அது எல்லாருக்கும் தெரியும், அங்க இருக்கவங்களுக்கே தெரியும். என்னவாக நீங்கள் பிரபாகரனை காட்சிப்படுத்தினீர்கள்? இப்ப நீங்க முதல்ல கேட்ட கேள்வி, பெரியாரா பிரபாகரனா என்று நிறுத்துகிறார்னு இருக்குல்ல, இந்த அரசியலை அவரு இன்னும் கொஞ்ச நாள், நம்ம 1 மாசம் கெடு கூட வச்சுக்கலாம். போட்டோ எல்லாம் பொய்ன்னு வந்துருச்சுல்ல, அடுத்து அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாருன்னா, பிரபாகரனோட நான் போட்டோ எடுக்கல, ஆமா உண்மைதான், நான் அவரை போய் பார்க்கலன்னே வச்சுப்போம். இப்ப நான் பார்த்தாதான் அதை பத்தி பேசணுமா? பிரபாகரனை விட ஈழத்துக்காக நான் தானே பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓ, அதையும் சொல்லிட்டாரா? நீங்க சொல்லிட்டாரு. பிரபாகரனை பார்க்கவே இல்லை, போதுமா, அவ்வளவுதான், முடிஞ்சது, பிரச்சனை முடிஞ்சது, கிளம்பு அப்படின்ட்டாரு. அப்ப நீங்க பிரபாகரனை பார்க்கலன்னு ஒத்துக்கிறீங்க, இல்ல அது சும்மா விளையாட்டுக்கு சொன்னீங்கன்னே வச்சுப்போம். நீங்க தமிழ்நாட்டுல என்ன சார் பண்ண விரும்புறீங்க? நமக்கு இப்ப அந்த கேள்விதான். தமிழ்நாட்டுல சீமான் என்ன செய்ய விரும்புகிறார்? பெரியார வந்து ஏன் இவ்வளவு தூரம் எதிர்க்கணும்? அதற்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அதுதான் வெளிப்படையா நான் சொல்ல வரேன். இந்திய அரசமைப்பு சட்டம் தான் இந்தியாவினுடைய முதன்மை சட்டம். அந்த சட்டத்தை அங்கேயே நிறைய பேர் வழக்கறிஞர் இருக்காங்க. டிவி டிபேட்டுக்கெல்லாம் கூட வழக்கறிஞர்ன்ற பேர்லயே வராங்க.
சீமானுக்கு தெரியுதோ இல்லையோ அங்க இருக்கக்கூடிய வக்கீலுங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி இங்க வந்து ஒன்றிய அரசு இருக்கு, மாநில அரசு இருக்கு. மாநில அரசு ஒன்றிய அரசை மீறி எந்த வேலையும் பார்க்க முடியாதுன்றதுதான் நம்ம மாநில சுயாட்சின்னு தொடர்ந்து திமுக போராடிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரை ஆளுநர் ஒரு துணைவேந்தர் நியமனம் வரை நமக்கு இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அப்ப உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, நீங்க தனி தமிழ்நாடு கேட்டாலும் சரி, நீங்க தனியா போறோம்னு பேசினாலும் சரி, என்னனாலும் பேசிட்டு போங்க. நாங்க உங்கள அடிமையா நடத்துவோம்னு ஒன்றிய அரசு நடக்குது. இப்ப சீமானுடைய கொள்கை என்ன? தமிழ் தேசியம் பேசுறீங்க. ஒண்ணு தமிழ் தேசியத்தில் தனி தமிழ்நாடு கேட்கணும். எங்க ஐயா பெரியாருக்கு துணிச்சல் இருந்தது, தெம்பு இருந்தது, திராணி இருந்தது, சாகுற வரை கேட்டாரு. நீங்க தனி தமிழ்நாடு அப்படின்ற வார்த்தையை கூட மேடையில இல்ல, சும்மா பக்கத்துல இருக்கவங்க கூட பேசினது கிடையாது. இல்ல, அதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லைன்னு வச்சுப்போம். 2வது, நீங்கள் பேசக்கூடிய தமிழ் தேசியத்தில் இந்திய தேசியத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்ன்ற இடத்துக்கு என்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க? ஒன்றிய அரசை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு எத்தனை நாள் சீமான் பேசியிருக்காரு? இல்ல. 3வது, குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் எங்களுடைய சுய நிர்ணயத்தோடு, செல்ஃப் டிட்டர்மினேஷனோடு எங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்களே செய்து கொள்வதற்காக சட்ட திருத்தம் வேணும். அதை கேட்கணும்ல. சட்டத்தின்படிதான் இருக்கும். எங்களுக்கு சட்டப்படி பார்த்தா மாநிலத்திற்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமை மிக சொற்பம். அதை திருத்தி எழுதணும்னு பெரியார் கேட்டாரு, அண்ணா கேட்டார், கலைஞர் கேட்டார், இன்னைக்கு முதல்வர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் நீ பேசல. அப்ப தமிழ்நாடு என்ற அளவிலும் சீமான் என்பவருக்கான அரசியல் தேவையே கிடையாது. இப்ப நீங்க யோசிங்க, ஒரு இயக்கத்திற்கும் ஒரு பங்கு இருக்கு. அது திகாவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், இந்த எல்லா இயக்கங்களுக்கும் கட்சிகளுக்கும் ஒரு கொள்கை இருக்கும். அவங்க ஒருவேளை இந்த மண்ணில் இல்லைன்னா ஏதோ ஒரு தேவை இல்ல ஏதோ ஒரு போராட்டக்களம் நிச்சயமா குறையும். சீமான் என்ற ஒரு கட்சி, அதுல சீமான் என்ற ஒரு ஆள் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னு நான் சொல்றது அரசியல் தளத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட இருக்கக்கூடிய நட்டம் என்ன? ஏன்னா இதுவரை அவர் என்ன தமிழ்நாடு அரசியலை பேசியிருக்காரு? எனக்கு என்ன ரொம்ப பதறுது, ஒரு முறையும் நான் அந்த சீமான் என்ற நபரை விமர்சிப்பதற்கு பெரிய காரணம் என்னன்னு கேட்டா, இந்த பிரபாகரன், ஈழத்தமிழர்கள் இது எதுவுமே கிடையாது. ஏன்னா இது எல்லாம் பொய்ன்னு ஒரு நாள் தெரிய வர போகுது. பொய்ன்னு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சாலுமே அங்க இருக்கக்கூடிய அரைவேக்காடுகள் என்ன சொல்லுவாங்கன்னா, சீமானே இல்லைனா நான் சீமானிசம் பேசுவேன்ற மாதிரி அங்க ஒரு மனநிலைக்கு வந்தவர்கள் எல்லாம் நம்ம விட்டுருவோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்ப்பனர்கள் என்ன குரலாக ஒலிக்கிறார்களோ அது சீமானுடைய குரலாக இருக்கிறது. அதுதான் நமக்கு பிரச்சனையே. 100 வருஷமா போராடி போராடி தத்தளிச்சு ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். பாண்டே பேசுறாரு, ரங்கராஜ் பாண்டே ஒரு கூட்டத்துல, காலேஜ்ல இவங்க எல்லாம் பேசுறது எங்கன்னு பாருங்க, கல்லூரியில. ரங்கராஜ் பாண்டே என்ன சொல்றாருன்னா, பெட்டி கடை வச்சிருக்கேன்னு வச்சுக்கோ தம்பி, உங்க ஃப்ரெண்டு வரான், வாடா மச்சான் ஏற்காடு போலாம், ஏலகிரி போலான்னு கூப்பிட்டா டக்குனு நீ பெட்டி கடையை போட்டுட்டு கிளம்பிடலாம். இதுவே நீ ஒரு கம்பெனில வேலை பார்த்தா உன்னோட ஹெச்ஆர் வருவாரு, உன் மேனேஜர் வருவாரு, எங்க போற அப்படின்னு கேட்பாரு. சார் நான் எங்கேயும் போல இங்கதான் இருக்கேன்னு சொல்லுவேன். இதே பெட்டி கடை வச்சிருந்தா நீ பூட்டிட்டு கிளம்பிடலாம். இப்ப யோசிச்சு பாருங்க, நீ திரும்ப வந்து ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகாத பெட்டிக்கடை வையின்னு ரங்கராஜ் பாண்டே கல்லூரியில போய் பேசுறாரு. அந்த வயசு அப்படின்றதே படிப்பை எப்படா விடலாம்னு நினைக்கிற வயசு. இதே டோன்ல சீமான் ஒரு கல்லூரி நிகழ்ச்சியில பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்க எல்லாரும் வந்துட்டு இதை மேய்க்க வாங்க, அதை மேய்க்க வாங்க, தொழில் அப்படின்றது எவ்வளவு உயர்ந்தது தெரியுமா, வேலையாலாம் நம்ம போனோம், படிச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்ட்டு அவர் எடுத்துக்காட்டு சொல்றாரு. ஏஆர் ரஹ்மான் 10வது படிக்கிறப்ப ஓடி வந்துட்டாராம். இன்னைக்கு அவர் ஆஸ்கார் வாங்கியிருக்காரு. அப்படி நம்ம எல்லாருமே படிக்கலனாலும் நம்ம உயரலாம் அப்படின்றாருல. இந்த டோன் தான் நமக்கு பதற்றத்தை கொடுக்குது. இவர் பேசக்கூடிய என்ன வேணா அரசியல் நீங்க பேசிக்கங்க, அந்த அரசியல் உண்மையா இருக்கட்டும், பொய்யா இருக்கட்டும், உங்க முகத்திரை கிழியட்டும், கிழியாம போட்டோம், இது எதுவுமே எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டில் இத்தனை வருஷமா போராடி போராடி ஏதோ இப்பதான் பார்ப்பனர் அல்லாத ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்கள் ஒரு 50% நம்மளால வர முடிஞ்சிருக்கு. இத சல்லி சல்லியா நொறுக்கிற மாதிரி நீட்டை எதிர்த்து இவர் எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காரு. புதிய கல்விக் கொள்கை வந்துச்சுல்ல, ஆங்கில வழி கல்வி இருக்கக்கூடாதுன்னு பேசுற உங்க மகனை கொண்டு போய் ஆங்கில வழி கல்வியில படிக்க வச்சிருக்கீங்க. இதெல்லாம் உங்க தனிப்பட்ட விஷயம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு எதிராக புதிய கல்விக் கொள்கை வர்றப்ப எத்தனை இடத்துல எதிர்த்து இருக்கீங்க. நீங்க எங்களுக்காக எதிர்க்க வேணாம் சார். நீங்க தான் தமிழுக்கு அத்தாரிட்டி, நீங்க தானே. தமிழ் மொழிக்கு ஒண்ணுன்னா உயிரை விடுவீங்கல்ல. சமஸ்கிருத திணிப்ப புதிய கல்விக் கொள்கை பேசுது, இந்தி திணிப்ப பேசுது. ஏன் இவர் போராடல? சரி, தமிழ்நாட்டுக்கு எதிராக என்ன பிரச்சனை வந்தாலும் சீமான் வந்து முன்னாடி நிப்பார்ல. நான் வெளிப்படையாக கேட்கிறேன், யாராவது ஒருத்தர் பதில் சொல்லட்டும். இதுவரை தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கிய கல்வி சார்ந்த பிரச்சனைகளில், மருத்துவம் சுகாதாரம் சார்ந்த பிரச்சனைகளில், உயர்கல்வித்துறைக்கான பிரச்சனைகளில், ஆளுநர் ஏற்படுத்தக்கூடிய இடைஞ்சல்களில், ஏன்னா தமிழ் தேசியத்தினுடைய முதல் அடிப்படையே உங்களுடைய சுய நிர்ணயம்,
தற்சார்புன்னு சொன்னா ஆளுநரை நீங்க எதிர்த்து தானே ஆகணும். இவர்கள் எல்லாம் எதிர்த்து எத்தனை ஆர்ப்பாட்டத்தை, போராட்டத்தை, குறைந்தபட்சம் 1 மணி நேர உரையை சீமான் நிகழ்த்தி இருக்கிறார். இப்ப ஓகே. எதுவுமே இல்லன்றப்ப எஸ். சோ எதுவுமே இல்லாத ஒருத்தர் வந்து இன்னைக்கு பெரியாரியவாதிகளை, அதாவது வேலை செய்யறவரை கேள்வி கேட்கிறாரு அப்படிங்கிறீங்க. இதுல எனக்கு நிறைவா ஒரு கேள்வி இருக்கு உங்ககிட்ட. இன்னொரு பக்கம் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, பெரியாரை கடுமையாக விமர்சிக்கக்கூடியவர் இன்னொரு பக்கம் இன்னைக்கு என்ன சொல்லிட்டாரு, ஹெச் ராஜாவை பேரறிஞர் என்று சொல்லிவிட்டார். இவரை பாஜக பின்னால் இருந்து இயக்குகிறது, RSS பின்னால் இருந்து இயக்குகிறத குரல் வருகிறது. இன்றைக்கு முனைவர் தொல் திருமாவளவன் சொல்லிவிட்டார், அவர் பாஜகவின் கொள்கை பரப்பு செயலாளர் போல் பேசுகிறார் அப்படின்னு சொல்றார். கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சிக்கிறார், தமிழ் சமூகத்திற்கு எதிரியாக மாறிவிட்டார் அப்படின்னு. இன்னொரு பக்கம் விஜயனுடைய அரசியல் வருகைதான் இவரை இப்படி பேச வைத்து விட்டது. விஜய் பெரியாரை கையில் எடுத்தவுடன் பேச ஆரம்பித்துள்ளார் சீமான். 2 விதமான கருத்துக்கள் இருக்குது, அதை பற்றி உங்களுடைய பார்வை. இல்ல பொதுவாகவே தொடர்ந்து பொய் பேசுற ஒருத்தவங்களுக்கு புதுசா யாராவது வந்தா அது பதற்றத்தை கொடுக்கும். இருக்கக்கூடிய இளைஞர்கள் எங்க போவாங்கன்ற பதற்றம் இருக்கும். அவருடைய பதற்றத்தை உண்மையாவே நான் மதிக்கிறேன். ஏன்னா ஒரு நாள் பொய் சொல்லிட்டா, இப்ப ஏதாவது மேடையில நீங்களும் நானும் பேசுறோம், ஒரு வருஷத்தை தப்பா சொல்லிட்டோம்னா அடுத்த நாள் நம்மளே வந்து இல்ல அது தவறா சொல்லப்பட்டுருச்சுன்னு மறுப்பு எழுதுவோம். ஆனா ஒரு மனுஷன் லிட்டரலா ஒரு 20 வருஷம் 15 வருஷம் பொய் பேசி பழகின ஒருத்தருக்கு அந்த கூடாரம் சரிய தொடங்கின உடனே பதற்றத்தை கொடுப்பது நியாயம். அந்த மனித உணர்வுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். அந்த பதற்றத்துல இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த படத்துல சொல்ல மாதிரி தொடக்கூடாத இடத்தை தொட்ட மாதிரி கை வச்சுட்டாரு இவர். அப்ப ஏன் இவர் பெரியார கை வைக்கிறாருன்னா, எனக்கு வெளிப்படையாகவே அந்த விமர்சனம் இருக்கிறது. இந்தியாவில் எத்தனை தலைவர்களை வேணா நீங்க எடுத்துக்கங்க. தமிழ்நாடுல, இந்திய அளவுல எந்த தலைவரை பேசினாலும், கொச்சைப்படுத்தினாலும், அல்லது அந்த ஜாதி பேரை விட்டுட்டு சொன்னா கூட, அந்த தலைவர்களுக்காக அந்த ஜாதி கட்சியில இருக்கிற எல்லாரும் வந்து நிப்பாங்க. ஜாதியை பேசிட்டேன்னு சொல்லி பெரிய கிளர்ச்சி போராட்டமே நடத்துவாங்க. ஆனா பெரியார் அப்படின்ற ஒரு தலைவருக்கு மட்டும்தான் அவரோட ஜாதிகாரவங்க எல்லாம் வந்து அவருக்காக எந்த காலத்துலயும் நிக்க மாட்டாங்க. ஏன்னா பெரியார் என்ன சமூகம் என்பது அவருக்கு யாருக்காக பேசினாரோ அவங்களுக்கே எனக்கு தெரியாத சூழல்லாம் இருக்கு. அப்ப பெரியாருக்காக மட்டும்தான் எந்த விதமான ஜாதிய சிந்தனையும் அற்ற ஒரு இளைஞர் கூட்டமும், ஒரு கருப்பு சட்டக்காரவங்களும், பொதுமக்களும் வந்து நிக்கிறாங்க. அப்ப சீமான் என்ற நபர் என்ன நினைச்சிட்டாருன்னா, ஒண்ணா நம்ம அடிக்க வேண்டாம், ஒட்டு மொத்தமா இங்க யார ஐகானா காட்டுறாங்களோ அவரை அடிச்சிடலாம் அப்படின்ற எண்ணத்துக்கு வராரு. இதுல நான் ரொம்ப வெளிப்படையா சொல்றேன், சீமானுக்கு நல்லா தெரியும் பெரியாரை பேசினால் அது பதற்றத்தை ஏற்படுத்தும், பெரியாரை பேசினால் அது பிரச்சனை வரும், பெரியாரை பேசுவதற்கு நமக்கு எந்த தகுதியும் கிடையாதுன்னு அவருக்கு தெரியும். தெரிஞ்சும் அவர் எதுக்கு பேசுறாருன்னா, ஒரே ஒரு முறை என்னை கைது பண்ணிட மாட்டீங்களான்னு நானும் ரவுடி தானே வடிவேல் வண்டியில ஏறின கதை தான் இந்த மனிதருடைய கதை. ஏன்னு கேட்டா முதல் தடவை உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், கைதாகி ஒரு 6 மாதம் இருந்தாரு பாருங்க. அந்த 6 மாதத்துல வந்த வினைதான் இவ்வளவுமே. போயிட்டு வந்த உடனே அங்க கதை அங்க அந்த 6 மாசத்துல எழுதின கதை தான் இத்தனை 15 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ ஒரு தடவை கைதாகிட்டா டெபாசிட்டாவது வாங்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனால் தமிழ்நாட்டினுடைய ஐகான் பெரியார் தான். இன்னைக்கு நிறைய பேர் கேட்கிறாங்க, சீமான் மட்டும் கிடையாது, இது பெரியார் மண் கிடையாது, இத்தனை ஜாதி பிரச்சனை நடக்குது இது பெரியார் மண்ணா, இத்தனை பிரச்சனை நடக்குது இது பெரியார் மண்ணா, பெண்களுக்கு எதிராக இவ்வளவு பெரிய கொடுமைகள் நடக்குது இது பெரியார் மண்ணான்னு கேக்குறாங்க. அவங்க எல்லாருக்கும் சேர்த்தே நான் இது மூலமா பதில் சொல்லிடுறேன். சீமான் என்ற நபரோ அல்லது பெரியார் மண்ணான்னு யாரு கேட்டாலும் சரி, 2000 வருஷம் 3000 வருஷம் ஜாதிய ஜீபூம்பா போட்டு ஓவர் நைட்ல யாருனாலே ஒழிக்க முடியாது. அப்படி யாராவது இந்த நாட்டுல ஒழிச்சிருந்தாங்கன்னா நமக்கு தரவுகள் அவங்க தரலாம். அப்ப அவர் வாழ்ந்த காலகட்டத்துல அவரோட 94 வயது வரைக்கும், அவருடைய 35 40 வயதுல இருந்து அவர் போராடின போராட்டம் ஒரு 60 வருடம், 65 வருடம், 70 வருடம், 100 வருடம் இந்த இயக்கம் போராடி டைலூட் பண்ணிருக்கோம் ஜாதிய. இன்னைக்கு மாணவர்கள் கிட்ட போய் கல்லூரிகள்ல அந்த பையன் ஜாதிய மனநிலையோட உட்கார்ந்துருப்பான். ஆனா நம்ம போயிட்டு யாரெல்லாம் ஜாதிய பெருமைன்னு நினைக்கிறேன்னு கேட்டா வெளிப்படையா சொல்றதுக்கு கூச்சப்படுறாங்கல்ல. இப்ப ஜாதியை வெளிப்படையாக சொல்லுவதற்கு கூச்சப்பட்டு அவமானப்படக்கூடிய நிலைக்காவது நம்ம ஜாதிய சிந்தனையை டைலூட் பண்ணிருக்கோம். அந்த டைலூஷன்னாலதான் இன்னைக்கு இத்தனை பேர் அந்த சிந்தனையை விட்டு படிச்சு வராங்க. அப்ப இங்க ஒட்டுமொத்தமா ஜாதி ஒழிஞ்சிருச்சான்னு கேட்டா கிடையாது. அதை ஒரே நாளில் ஒழிக்கக்கூடியதும் அல்ல. அது ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அம்பேத்கர் சொன்ன மாதிரி அது ஒரு மனநிலை. எவ்வளவு போராட முடியுமோ போராடிக்கிட்டு இருக்கோம். நான் வேற மாதிரி கேக்குறேனே, ஏன் பெரியாரிஸ்டுகளும் பெரியார் அப்படின்ற வார்த்தை மட்டும்தான் ஜாதி ஒழிப்புக்கான அத்தாரிட்டின்னு ஏதாவது ஒரு கூட்டத்தில் அல்லது ஏதாவது ஒரு இடத்தில் நாங்க மட்டும்தான் அங்க ஜாதி ஒழிப்புக்கு போராடணும், நீங்களாம் வரக்கூடாதுன்னு யாரையாவது பார்த்து நம்ம சொல்லியிருக்கோமா? இப்ப எல்லாரும் பேசக்கூடிய அனைத்து கரங்களும் சேர்ந்தாதானே அவ்வளவு இறுக்கமான ஜாதியை ஒழிக்க முடியும். அப்ப யார் ஜாதியை ஒழிக்கணும்னு சொன்னாரோ அந்த தலைவருக்கு எதிராக சீமான் பேசுறாருன்னா, சீமானுடைய அஜெண்டா என்பது தமிழ்நாட்டில் ஜாதிய சிந்தனையை அதிகப்படுத்துவது, குடிப்பெருமைன்னு அதை பேசுறாரு. நான் இன்னமும் கேட்கிறேன், எத்தனை ஜாதிய பிரச்சனைகளுக்கு எதிராக சீமான் களம் கண்டிருக்கிறார்? 1.
2வது ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, யாருடைய வருகை அவரை பதற்றப்படுத்துதுன்றதெல்லாம் தாண்டி, பெரியார் மீது அடிப்படையில் பிஜேபி, ஆர்எஸ்எஸ்க்கு வெறுப்பு இருக்கு, அச்சம் இருக்கு. 2மே இருக்கு. ஏன்னா அவங்கனால எல்லா இடத்துக்கும் வர முடியுது. தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியலன்னா, அதுக்கு ஒரே காரணமாக பெரியார் தான் இருக்காரு. அப்ப அவர அடிக்கணும்னு சொன்னா, நீங்க யார வச்சு அடிக்க முடியும்? பிஜேபி பெரியாருக்கு எதிரானதுன்னு வெளிப்படையா தெரியும். ஆர்எஸ்எஸ் பெரியாருக்கு எதிரானதுன்னு வெளிப்படையா தெரியும். சீமான் என்ற நபர் இதுவரை பெரியாரை பேசிக் கொண்டிருந்தவர். அப்ப அவரை கையில வச்சா மட்டும்தான், பாத்தீங்களா பெரியாரை ஏற்றுக்கொண்ட சீமானே பெரியாரை விமர்சித்து விட்டார் அப்படின்னு கதை கட்டுவதற்கு பிஜேபி, ஆர்எஸ்எஸ் ஆல் அனுப்பப்பட்ட ஏவலால் தான் சீமான். ஆனா இப்படி அனுப்பப்பட்ட ஏவல் ஆட்கள் 2025ல மட்டும் வரல. பெரியார் சுயமரியாதை இயக்கம் தொடங்கின காலகட்டத்துல இருந்து பல சீமான்களை இந்த இயக்கம் பார்த்ததுதான். அதனால் இவருடைய வெற்று கூச்சல்களால் ஒருபோதும் பெரியார் என்ற பிம்பம் தமிழ்நாட்டில் உடைக்கப்படாது. நன்றி மதிவதனி. வெற்று கூச்சல்களால், சீமான் போன்றவருடைய வெற்று கூச்சல்களால் ஒருபோதும் பெரியாரின் பிம்பத்தை உடைத்துவிட முடியாது, பெரியாரின் பெருமைகளை சிதைத்துவிட முடியாது அப்படிங்கிற கருத்தை ஆழமாக தரவுகளோடு முன்வைத்து நீங்கள் உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக உங்கள் கருத்துக்களை முன்வைத்தீர்கள். தமிழ் கேள்வி சொந்தங்களின் சார்பாக உங்கள் வருகைக்கும் கருத்து பயிருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி. நேரஸ்லாம் சொந்தங்களே, அன்பு தங்கை மதிவதனி அவருடைய கருத்துக்களை கேட்டீர்கள். தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.